ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹார்டி குபேர சாய் சேனலுக்கு உங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் பாபாவோடைய அருளாலும் யூனிவர்ஸோட அருளாலும் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் செல்வ செழிப்போடு வாழ்வீங்கன்றதை நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ், ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும், உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லணுன்னா நீங்கள் இந்த மெயில் ஐடியில் சென்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சிவலிங்கமாக மாறிய பட்டினத்தாரோடைய கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். அவர் எப்படி முக்தி அடைந்தார் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த வீடியோ பூவில் போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, பட்டினத்தாரோட சுருக்கமாக ஒன்று சொல்லப்படுறாங்க. கோடி கோடியாக பணம் சேர்த்து மாடி மேல் மாடி கட்டினாலும் இறுதியில் காதற்ற ஊசி கூட உடன் வராது என்பதை உலகுக்கு உணர்த்தினார் பட்டினத்தார். அதாவது நம்ம கோடி கோடியாக பணம் சம்பாதிச்சாலும் வீடு மேலே மாடி கட்டினாலும் நம்மளுக்கு ஒரு காது இல்லாத ஊசி கூட நம்மக்கிட்ட வராது அப்படின்னு சொன்னார். இவரை பற்றி நினைத்தாலே நம்மளுக்கு பட்டினத்தார் நம்ம நினைத்தாலே நம்மளுக்கு எப்படி அவருடைய செலவு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவர் ஒரு இடுப்பில் துண்டு மாதிரி கட்டியிருப்பார், வேஷ்டி மாதிரி, அப்புறம் கரும்பு வச்சுருப்பார். இந்த கரும்புக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத நம்ம இந்த கதைக்குள்ளே பார்க்க போகிறோம். ஓகே, நம்மளுக்கு மனக்கண்ணில் பட்டினத்தார் நினச்சாலே அந்த கரும்பும் ஒரு வெள்ளை ஒரு துண்டு மாதிரி கட்டியிருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா இவர் எப்படி பிறக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஞானக்கலையும் அதுக்கப்புறம் சிவநேசர் ஞானக்கலை தம்பதிக்கு ஒரு ஆண் குழந்தையாக பிறக்கிறாங்க. ஆனால் இவங்க ஆண் குழந்தை பிறக்கிறது முன்னாடி இவங்க ரெண்டு பேரும், இந்த தம்பதிங்க யாரை வணங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவேன்காடு ஈசனை தான் மிகுந்த பக்தியாக அவங்க வணங்கி கொண்டு இருந்தாங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு என்ன பேர், ஆண் குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறாங்க, வேத பெருமான் என்று வைக்கிறாங்க. ஆனால் கூப்பிட்ற பேர் என்ன பண்ணா திருவேன்காடார் அப்படின்னா, அந்த கோவில் அந்த திருவேற்காடில் அந்த திருவேன்காடோட ஈசனை தானே கும்பிட்டாங்க. அதனால இவரோட பேர் என்னன்னு கூப்பிட்றாங்கன்னா திருவேன்காடார் அப்படின்னு அழைக்கிறாங்க. அவங்க ரொம்ப சிவனுள்ள ரொம்ப பக்தியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஒரு காலகட்டத்துக்கு மேலே அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. யாருக்கு வைக்கிறாங்கன்னா திருவேன்காடார், நம்மளோட பட்டினத்தாரோட அவரோட பெயர் திருவேன்காடார், அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்கு முன்னாடியே அவங்க தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணிடுறாங்க. ஓகேவா, அப்போ திருவேன்காடுக்கும் சிவகலை, அந்த சிவகலைன்றவர் தான் மணக்கிறாங்க. அப்போ அந்த சிவகலைக்கும் திருவேன்காடருக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தையே இல்லை, அவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தையே இல்லை. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, விரதம் இருக்கிறாங்க. அதுவும் எங்கே போயிருக்குன்னா, திருவிடை மருதூரில் போயிட்டு ஒரு விரதம் இருந்து பிரார்த்தனை பண்ணுறாங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமேட்டா அந்த கோயிலில் இன்னொரு பக்தர் போகிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா திருமன், அதுக்கப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா சுசீலா, அவங்க ரெண்டு பேரும் தம்பதியாக இருக்கிறாங்க. அப்போ சுசீலா தம்பதி ரொம்ப வறுமையில் இருக்கிறாங்க. அதே கோயிலுக்கு போகிறாங்க. எந்த கோயில் போனால் திருவிடை மருதூர் கோயிலுக்கு போய் வணங்குறாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு வறுமை நீங்கணும் அப்படி இப்படின்னு வேண்டுறாங்க. அப்போ உடனே என்ன பண்ணுறாரு, சிவன் என்ன பண்ணுறாரு, ரெண்டு பேரையும் இணைக்கிறார். எப்படி இணைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த சுசீலாவுடைய தம்பதி இருக்கிறாங்கல்ல, சிவசருமன் அப்படின்றவன், அவருடைய கனவுல சிவன் ஈசன் போகிறார். சிவசருமன் கனவுல போய் ஈசன் போகிறார். போய் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, அதாவது இந்த கோயிலுக்கு நதிக்கரையில், இந்த கோயில் இருக்குல்ல நதிக்கரை, அங்கே மருத மரம்னு ஒன்று இருக்குது. அந்த அடியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய போயிட்டு நீ எங்கே கொடுக்கணும் அப்படின்னாக்கா, காவிரி பூரும்பட்டியில், அதான் திருவேன்காடரிடம் இந்த குழந்தைய கொடுத்துரு. அந்த குழந்தைய கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு சில காசு கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் வருமானத்தை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, அந்த குழந்தைய போயிட்டு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்தோடனே அவங்க என்ன ஈசன் கனவுல வந்தார், உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அப்போ கொடுத்தோடனே என்ன ஆகுனா, மருதவன் என்ற பேர் வைக்கிறாங்க அந்த குழந்தைக்கு. அப்போ இவங்களோட வருமானம், அதாவது வறுமை நீங்கிருச்சு. இந்த சுசீலாவோட தம்பதிக்கு வறுமை நீங்கிருச்சு இந்த குழந்தைய கொடுத்து. சிவன் போய் ரெண்டு பேரையும் அவங்களோட பிரச்சனையை சால்வ் பண்ணிடுறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, மருதவன் தான் அந்த குழந்தை பேர். ஏன்னா அந்த கோயில் திருவிடை மருதூர் அப்படின்றத மருதவன் பேர் வச்சுருக்காங்க. ஸோ அந்த குழந்தைய அப்படி நல்லா வளர்க்குறாங்க, நல்லா இது பண்ணுறாங்க. அந்த வணிகை தொழிலையும் அவர் திருவேன்காடை சொல்லி கொடுக்குறாரு, எல்லாத்தையும் நல்லா சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் திருவேன்காடை ஒரு கப்பல் மூலிமா வெளியே ஊருக்கு அனுப்புகிறாரு, ஒரு விஷயமா அனுப்புகிறாரு. அதுக்கப்புறமேட்டா அந்த குழந்தைக்காக எதிர்பார்க்குறாரு திருவேன்காடை. எதிர்பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கப்பல் மட்டும்தான் வருது. அந்த கப்பலில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஊசி, அதுக்கப்புறமேட்டா பார்த்தீங்கன்னாக்கா
அந்த எருமூட்டை இது மாதிரி இதுதான் வருது. அப்போ அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டார். என்னடா இது இப்படி வருது, நம்ம குழந்தைய காணாமேன்னு ரொம்ப வருத்தப்படுறாரு திருவேன்காடர். அதில் ஒரு இதில் எழுதி இருக்குது, என்ன இருக்குன்னா, காதற்ற ஊசியும் வராத காண கடை வழிக்கு என்று எழுதப்பட்டிருந்தது. அதாவது நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, காதற்ற ஊசி கூட நம்ம எவ்வளோ மாடி மேலே மாடி கட்டினாலும் அந்த காதற்ற ஊசி கூட நம்ம சாகும் போது வராது அப்படின்னு சொன்னேன்னா, அவர் அதை பார்த்த உடனே பார்த்திங்கன்னா உடனே அவர் வந்து துறவரம் ஏற்றார். குழந்தையும் இல்லை எதுவும் இல்லை, அந்த வறுமையில் இந்த கடிதத்தை படித்தோன்னா துறவரம் ஏற்றோன்னே என்ன ஆகுது அப்படின்னா, உடனடியாக துறவரம் ஏற்றோன்னா அவருக்கு பேர் மாற்றப்படுகிறது. என்ன பேர் அப்படின்னா பட்டினத்தார் அப்படின்றது. அவர் ஊரிலே அவர் வாழறாரு, ஈசனோட அருளால் நல்லா வாழறாரு. இப்போ வந்து அந்த குழந்தையால தான், அந்த குழந்தையே பார்த்தீங்கன்னா அவருக்கே பிறக்கல பாருங்க, சிவன் ரூபத்தில் அங்கே ஒரு மரத்தடியில் இருந்தது. அப்போ சிவனுடைய திருவிளையாடல தானே இருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா அவர் வீட்டில் வாழறாரு. அப்போ அவர் தங்கச்சிக்கு வந்து இவர் வந்து சொத்தெல்லாம் பிடுங்கிடுவாரோ அப்படின்னு அவருக்கு ஒரு பயம் வருது அவள் தங்கச்சிக்கு. ஐயோ இவர் போயிட்டாரு, இருந்தாலும் நம்மக்கிட்டேருந்து திருப்பி இந்த பணத்தெல்லாம் பிடிங்கிடுவாரோ. என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க தங்கச்சி வந்து அவர் ஆப்பத்தில் விஷம் தடவி வச்சுறாங்க. இவர் தான் முக்காலம் அறிந்தவரே பட்டினத்தார். உடனே பட்டினத்தார் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஆப்பத்தை தெரிஞ்சு என்ன பண்ணுறாரு, அந்த ஓட்டு மேலே வச்சுட்டாரு. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, தன்வினை தன்னை சுடும், ஓட்டு ஆப்பம் வீட்டை சுடும். அதாவது தன்வினை தன்னை சுடும், இந்த ஓட்டு கூட இந்த ஆப்பத்தை சுடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே என்ன ஆகுதுன்னா, அந்த கொட்டாலாம் அப்படியே எரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ மக்கள்லாம் இவரோட சக்தியை பார்த்து ரொம்ப வியந்து போயிட்டாங்க, ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, சிவன் கிட்ட போய் வேண்டுறாரு, எனக்கு வந்து முத்தி வேணும். ஆனால் அவங்க அம்மா கிட்ட இந்த ஊரை விட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டாரு. அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ என் கடைசி தருவாயில் நான் வருவேன், உனக்கு நான் தான் கொல்லி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமேட்டா சில இடத்துல வேலை செய்கிறாரு, இந்த மாதிரி பத்திரிக்கையெல்லாம் வேலை செய்கிறாரு. அப்போ என்னென்னா சிவன் கிட்ட வேண்டாரு, எனக்கு முத்தி வேணும் அப்படின்னோடனே சிவன் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, அவர்கிட்ட ஒரு கரும்பை கொடுக்குறாரு. கரும்பை கொடுத்து, இந்த கரும்பு எந்த ஆலயத்தில் போனோன்னே மேலே இருக்கிற கரும்பு சுவையாக இருக்குதோ அந்த இடம் தான் உனக்கு முத்தி இடம்னு சொல்லிடுறாரு. பலாயிரக்கணக்கான ஆலயத்துக்கு போயிடுறாரு, ஓகேவா. ஆனால் கடைசியாக வந்து சென்னை அம்மா இறந்துடுறாங்க. அதுக்கு அவர் வந்து வரமாட்டாருன்னு சொல்லிட்டு அவசரமாக வெளியூர் ஜனமும் வீட்டில் இருக்கிறவங்க கடன் ரெடி பண்ணி பண்ணுறாங்க. ஆனால் அவர் கடைசி நேரத்தில் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த எருமூட்டையெல்லாம் எடுத்து பச்சை மரமாக வச்சு எரிய வச்சுட்டு அவங்க அம்மாவை குளிர் வச்சுட்டு போகிறாரு. மக்கள் எல்லாம் அசைஞ்சிட்டாங்க. ஆனால் அவர் அது கூட பொருட்படுத்தாமல் போயிட்டார், அவரோட சக்தியை காட்டிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் உடனே பட்டினத்தார் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஆலயத்தை தேடிக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற திருத்தலத்தில் வந்தபோது அவரது கையில் இருந்த கரும்பு இனிக்க ஆரம்பிச்சிது, சுவைக்க ஆரம்பிச்சு. அது எங்கே இருக்குன்னா திருவெற்றியூர் திருத்தலத்தில் தான் அவருடைய கரும்பு இனிக்க ஆரம்பிச்சு. அப்போ தான் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கிற பக்தர்கள்லாம் சொல்லி பாத்திரத்தில் வச்சு என்னை மூடிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அதேமாதிரி அவர் சொல்ல எல்லாரும் கேட்டு அவரை வச்சு மூடிடுறாங்க. அது கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா லிங்கமாக மாறிடுச்சு. அதுதான் நம்ம இன்றைக்கி இந்த தலைப்பில் பார்த்தோம்ல, சிவலிங்கமாக மாறிய பட்டினத்தார். அங்கே தான் வந்து பட்டினத்தாருக்கு சிவன் வந்து மோட்சம் கொடுத்த இடம். அது எங்கே இருக்குதுன்னா சென்னையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திருவெற்றியூர் திருத்தலத்தில் தான் அந்த கோயில் இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா குரு பூஜை அப்போ கரும்பு சாறு, எண்ணெய், அப்புறமேட்டா பச்சரிசி மாவு, கதம்ப பொடி உள்ளிட்ட பொருட்களை சிறப்பு அபிஷேகமாக இங்கே செய்யப்படுகிறது. ஸோ இப்போ நம்ம வந்து சிவன் வந்து எப்படி முத்தி கொடுத்தாருன்றத பார்த்தீங்களா. ஸோ அதனால் நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம வந்து அவர் எவ்வளோ ஆலயத்துக்கு போய் அந்த விஷயத்த கண்டுபிடிச்சிருப்பாருனால நம்ம முழுமையாக கடவுளை வேண்டும் போது நம்மளுக்கான முத்தியும் கிடைக்கும், நம்மளுக்கான வாழ்க்கையும் நல்லபடியாக அமையுன்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.